Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஃபேண்டசி சைட்ல ஃபேண்டசி இவ்வளவு நாளா நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்ன எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இதை பிளே பண்றது கிடையாது, ரெகுலரா இதை யூஸ் பண்றதும் கிடையாது. அப்பப்போதான் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. பர்டிகுலரா ஐபிஎல் சீசன்ஸ்ல. ஸோ ஐபிஎல் வரும்போது எல்லாருக்குமே நமக்கு இந்த ஃபேண்டசி கேம்ஸ் வந்து கொஞ்சம் ஞாபகத்து வந்துடும். புதுசா நிறைய பேர் வந்து இந்த ஃபேண்டசி சைட்ஸ்குள்ள வருவாங்க. ஏதோ அந்த 2 மாசத்துல கிரிக்கெட் நாலேஜ் கொஞ்சம் இருக்கிறவங்க அந்த 2 மாசத்துல ஏதோ கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த 2 மாசம் வந்து இதுல நீங்க வருவீங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இந்த இது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்னா, லாஸ் ஆகாம எப்படி நம்ம வந்து கெயின் பண்ணிட்டு ப்ராஃபிட்டோட வெளியே போகணும். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. ஏன்னா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபேண்டசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் கேம், ஒரு அடிக்ஷன் கில்லர் மாதிரி தான். ஸோ நம்மள அடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். இதுல நம்ம அந்த ரொம்ப அடிக்ட் ஆகாம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம அதில் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன். திரும்ப சொல்றேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சைட்ஸ். சரிங்களா? ஃபேண்டசினா ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். பணம் நிறைய புழங்கக்கூடிய இது. உங்களோட பணத்தை இழக்கம் கூட நேரிடலாம். திரும்பவும் சொல்லிடுறேன். ஆனா சில ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸா நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டா ஒரு கான்ஃபிடண்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கரெக்டா யூஸ் பண்ணி ரொம்ப டெம்ட் ஆகாம பயன்படுத்தணும் அப்படின்னா, இதுல நிறைய நம்ம காமா இருந்தோம்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ பர்டிகுலர் நான் எந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்தி இதுல நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, எப்படி அதை கரெக்டா ஹேண்டில் பண்றீங்கிற மாதிரி தான். என்னோட பர்சனல் இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். மற்றவங்க யாரும் இதை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி, இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்றதுனால எனக்கே அது ஆபத்தா முடியல. ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் பயன்படுத்தி எனக்கு எகேன்ஸ்டாவே வந்து பிளே பண்ணலாம். நான் பிளே பண்ற ஆப்ஸ் எல்லாத்துலயுமே பிளே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அப்படி இருந்தும் நான் வந்து என்னன்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிகளை சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்கிற உங்களுக்காக என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொன்னாதான் அதை நீங்க பிளே பண்ணி உங்களால இது முடியும், நிறைய என்ன சொல்றது லாஸ் ஆகுறது தவிர்க்க முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி கூட நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ டைரக்டாவே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிகள் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், எந்தெந்த மேட்ச்க்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றேன், எந்தெந்த கான்டெஸ்ட் கட்டணும், ஸோ எந்த மாதிரி டைம்ல கட்டணும் இப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு டெப்தா சொல்ல போறேன். ஸோ மந்த்லி உங்களால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வைஸ் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் சொல்ல போறேன். இப்போ இதே அமௌண்ட் தான் நீங்க பிளே பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் கூட உங்களால முடியும்னா பண்ணுங்க. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு எக்ஸாம்பிளா திரும்பவும் சொல்றேன், எக்ஸாம்பிளா ஒரு அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே அமௌண்ட்டை போடணும், அதே அமௌண்ட்டை போட்டால் இவ்வளவு வரும் அவ்வளவு வருங்கிற மனநிலைக்கு தயவு செஞ்சு போகக்கூடாது. உங்களால எவ்வளவு முடியுமோ, ஒரு டீ குடிக்கிற காசை நான் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறதுனாலும் அது உங்களோட விருப்பம். பட் ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்குங்கிறதுக்காக நீங்க இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிகளை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் எடுத்துக்கணும். அமௌண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அமௌண்ட்டை உங்க மைண்ட்ல ஏத்திக்க கூடாது. திரும்ப நான் அதை சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப சொல்றேன், 10,000 ரூபாங்கிறது எக்ஸாம்பிளுக்கான அமௌண்ட். நிறைய பேர் 1 லட்சம் வரைக்கும் கூட இன்வெஸ்ட் பண்றாங்க. சில பேர் வெறும் 10 ரூபாய்க்கு கூட இன்வெஸ்ட் பண்றாங்க. அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து, அவங்களுடைய வருமானம், அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை பொறுத்து. புரியுதுங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு அமௌண்ட் ரவுண்ட் ஃபிகரா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அமௌண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப சொல்லிடுறேன். 10,000 ரூபாய் ஒரு மேட்சுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்தெந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரே ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட்ல முடியறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். சரி, நான் ட்ரீம் 11லயே அந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், ஒரே மேட்ச் இன்வெஸ்ட் பண்றேன்னா அது கண்டிப்பா லாஸ்ட்ல தான் முடியும். என்ன எதுல லாஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ட்ரீம் 11க்கும் மற்ற ஆப்ஸ்க்கும் என்ட்ரி ஃபீஸ்ல நிறைய டிஃபர் ஆகும். இப்போ நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, லைக் இப்போ மற்ற ஆப்ஸ்ல
அதர் ஆப்ஸ்ல நான் சொல்ற கான்டெஸ்ட்லாம் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 ரூபாய் மேல நீங்க ஒரு ஏர்ன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுவே நீங்க வந்து ட்ரீம் லெவன்ல பண்ணீங்கன்னா ஒரு 20,000 தான் ஏர்ன் பண்ண முடியும். எல்லா கான்டெஸ்ட்டும் வின் பண்ணீங்க அப்படின்னா. என்ட்ரி ஃபீஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம். மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்ல கொஞ்சம் நிறைய டிஃபர் ஆகும். நிறைய அதுல என்ட்ரி ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அதுலயே உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் மற்ற ஆப்ஸ்ல ப்ளே பண்ணாங்க அப்படின்னா. கிராண்ட் லீக்ஸ் ஜிஎல்னா அது ட்ரீம் லெவன் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ ஸ்மால் லீக்ஸ்க்காக தான் நான் சொல்றேன். ஸ்மால் லீக்ஸ்ல மட்டும்தான் டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் லீக்ஸை பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுல எந்தெந்த ஆப் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, நான் நான் ப்ளே பண்ணக்கூடிய ஆப்ஸை மட்டும் சொல்றேன். அது எல்லாத்துலயும் நீங்க போய் ப்ளே பண்ணுங்க நான் சொல்ல வரல. அதான் சொல்றேன். அதுல எந்தெந்த கான்டெஸ்ட் பெஸ்ட்னு சொல்றேன், எப்படி ப்ளே பண்ணு சொல்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க. நான் வந்து எப்பவுமே MyFab 11, பிசன் 11, மை மாஸ்டர் 11, ஸ்போர்டசி, பேட் பால் 11 இந்த 5 ஆப்லயுமே நான் ரெகுலரா ப்ளே பண்ணுவேன். அதோட ரெகுலரா ப்ளே பண்ணிட்டு அதோட வின்னிங்ஸும் நான் நம்மளோட குரூப்ஸ்ல போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த 5 ஆப்ல இருந்து எந்தெந்த ஆப்ல எல்லாம் என்ன மாதிரி என்ட்ரி ஃபீஸ், எதை கட்டணும், எவ்வளவு உங்களால நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நோட் பேப்பர் எடுத்து நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கன்க்ளூஷன் வாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பெர் மேட்சுக்கு 10,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 மேட்ச் வந்து பிளே பண்ணணும். இப்போ 3 மேட்ச் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆயிடுதுன்னா 30,000 ரூபாய் வந்து ஆயிடுது. ஒரு மேட்சுக்கு 10,000 அப்படின்னா 3 மேட்ச் ஒரு நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில 3 மேட்ச் கம்பல்சரி பிளே பண்ணணும் 30,000 ரூபாய். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மேட்சுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா 3 மேட்சுக்கு சேர்த்து 3,000 ரூபாய். ஒரு மேட்சுக்கு நான் 100 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா 3 மேட்சுக்கும் சேர்த்து 300 ரூபாய். இதுதான் அதோட கான்செப்ட். சரிங்களா? நான் என்ன 10,000 ரூபாய் 30,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற மனநிலைக்கு போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ரவுண்ட் ஃபிகரா இருக்கணுங்கிறதுக்காக நான் 10,000 அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ 3 மேட்சுக்கு 30,000 இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த 30,000 ஒரே ஆப்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. எந்தெந்த ஆப்லன்னு சொல்லி நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விசன் லெவல் ஆப்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். விசன் லெவல் ஆப்ல 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட் மட்டும் தாங்க பிளே பண்ணணும். 3 மெம்பர்ஸ் பண்ணவே கூடாது. ஹெட் டு ஹெட், அதாவது 2 பேருக்கு கூட ப்ளே பண்ற கான்டெஸ்ட் பண்ணக்கூடாது. 3 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட் அறவே கூடாது. எல்லாமே 4 மெம்பர்ஸ்ல மட்டும் தான் நீங்க ப்ளே பண்ணணும். ஸோ 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு விசன்ல நான் சொல்ற கான்டெஸ்ட் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 699 வந்து போட்டீங்கன்னா 4 மெம்பர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா 2,500 ரூபாய் வரும். ஸோ அந்த கான்டெஸ்ட். அடுத்ததான் 799 4 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா 2,800 rupees வரும். அடுத்ததான் 581 ஸோ 581 அந்த கான்டெஸ்ட் கட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா 2,000 ரூபாய் வரும். 520 ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா 1,800. இந்த 4 கான்டெஸ்டும் நீங்க விசன் லெவல்ல பிளே பண்ணணும். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு வருது, நீங்க கட்டின அமௌண்ட்ல என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு வரும்னா 2,599 ரூபாய் வரும். அந்த எல்லா கான்டெஸ்ட்டுமே வின் பண்ணிட்டீங்கன்னா 9,100 ரூபாய் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறேன். இது விசன் லெவன் ஆப்ல. ஸோ அடுத்ததான் MyFab 11 ஆப். ஸோ MyFab 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் 580 ரூபாய். 4 மெம்பர் 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் வந்தா 2,000 ரூபாய். 878 என்ட்ரி ஃபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தா 3,000. அது எல்லாத்தையும் சைட்ல நான் ஷோ பண்றேன். அடுத்ததான் 812 வந்து நீங்க என்ட்ரி ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா 2,800. அடுத்ததான் 522 அந்த கான்டெஸ்ட் கட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தா 1,800. ஸோ இந்த கான்டெஸ்ட் எல்லாத்தையும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 2,791 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் வரும். நீங்க வந்து எல்லா கான்டெஸ்ட் வின் பண்ணீங்கன்னா ஒரு 9,600 ரூபாய் வரும். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேட் பால் 11 ஆப். 599 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வந்தா 2,000 ரூபாய். 272 ரூபாங்கிறது என்ட்ரி ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வந்தா 1,000 ரூபாய். 149 ரூபாய் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வந்தா 500 ரூபாய். 1,049 ரூபாய் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஃபீஸ். முதல்ல வந்தீங்கன்னா 3,500 ரூபாய். ஸோ என்ட்ரி ஃபீஸ் எல்லாத்துக்கும் கூட்டணும் அப்படின்னா 2,069 ரூபாய் நீங்க கட்ட போறீங்க என்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாய். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 4 கான்டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7,000 ரூபாய் கிடைக்கும். சைட்ல எல்லா என்ட்ரி ஃபீஸையும் எல்லாத்தையும் நான் பிரைஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் சைட்ல ஷோ பண்றேன். தென் அடுத்ததா ஸ்போர்டசி ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்ஸ்டாலேட்டோட இதுல அவைலபிளா இருக்கு. ஸ்போர்டசி ஆப்ல 875 ரூபாய் அப்படிங்கிறது என்ட்ரி ஃபீஸ். 4 மெம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா 3,000 ரூபாய். 465 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு 1,500. 1,149 அப்படிங்கிற என்ட்ரி ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வந்தா 4,000. சரிங்களா? இது எல்லாம் என்ட்ரி ஃபீஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்க அப்படின்னா இந்த 4 ஆப், அதாவது விசன் 11,
மைஃபேப் 11, பேட் பால் 11, ஸ்போர்டஸ் இந்த 4 ஆப்லையும் நீங்க அந்த 10,000 ஸ்பிளிட் பண்ணி இந்த கான்டெஸ்ட் எல்லா கான்டெஸ்ட்லயுமே கட்டணும். அதாவது இத்தனை கான்டெஸ்ட்லயும் நீங்க கட்டணும். 10,000 ஸ்பிளிட் பண்ணி ஒரே மேட்சுக்கு அப்படி கட்டினீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 9,949 ரூபாய். 9,949 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லாம் சப்போஸ் அந்த ஒரே மேட்ச்ல எல்லாமே நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மணி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 34,200 ரூபாய். 34,200 ரூபாய் வந்து உங்களுடைய வின்னிங்ஸா வந்து நிற்கும். சரி, ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் இன்வெஸ்ட் பண்றேன், சப்போஸ் லாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்றேன் ஒரு நாளைக்கு 3 மேட்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 மேட்ச். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆப்ல 4 கான்டெஸ்ட் கட்ட போறோம். ஸோ 12ல இருந்து 15 கான்டெஸ்ட் நீங்க கட்ட போறீங்க. ஸோ எல்லா கான்டெஸ்ட்டுமே கால்குலேட் பண்ணா 15 கான்டெஸ்ட் கட்ட போறீங்க. 15 கான்டெஸ்ட்டுமே லாஸ் ஆயிருவீங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. மோஸ்ட்லி அவ்வளோ ஒர்ஸ்டாலாம் மோஸ்ட்லி யாரும் டீம் போட மாட்டாங்க. ஸோ மினிமம் அதுல 1 or 2 கான்டெஸ்ட் சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஒரு 1 or 2 கான்டெஸ்ட்ல வின் பண்ணிடுவீங்க. அதுல ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ ஒரு நாளைக்கு 3 மேட்ச் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க கட்டுறீங்க 9,949 ரூபா கட்டுறீங்க. அந்த மேட்ச் லாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ செகண்ட் மேட்ச் கட்ட போறீங்க. அதுல வின் பண்ணிட்டாலும் எல்லாமே வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல 34,200 ரூபாய் வந்துடும். திரும்ப 3வது மேட்ச் கட்டுறீங்க. 3வது மேட்ச்லயும் அதே 9,940. இப்ப நான் என்னென்ன கான்டெஸ்ட் சொல்லணும், எவ்வளவு என்ட்ரி சொல்லணும், 3 மேட்சுக்குமே ஈக்குவலா அதுல மட்டுமே தான் கட்டணும். அந்த அமௌண்ட்டை கம்பல்சரி நீங்க கட்டிடணும். ஸோ 3 மேட்சுக்குமே ஈக்குவலா தான் பண்ணணும். ஒரு மேட்சுக்கு 9,949 ரூபாய் விதத்துல 3 மேட்சுக்குமே நீங்க அதை கட்டணும். ஸோ அப்படி கட்டுறப்போ சப்போஸ் 3 மேட்சுமே நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது என்னமோ 3மே சப்போஸ் சொல்றேன். சப்போஸ் நீங்க 3 மேட்சுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 29,847 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வரக்கூடிய ப்ராஃபிட் பெர் மேட்சுக்கு 34,000 விதத்துல கிட்டத்தட்ட ஒரு 90,000-95,000 சம்திங் வந்துடும். எல்லாமே கிளீன் சூப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மள மாதிரி அனைவரும் வந்து நல்ல டீம்ஸ் போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், 3ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணிட்டா போதும். 3 மேட்ச் கட்டுறீங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணிட்டா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 34,200 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மீதி இருக்கிற 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு சில கான்டெஸ்ட் மட்டும் வின் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்தா கூட அது எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்துடும். நான் என்ன சொல்றேன், இந்த 2 மேட்சுமே கிளீன் லாஸ்னே வச்சுக்குவோம். 3ல 2 மேட்ச் கிளீன் லாஸ், 0 ரூபீஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கிளீன் ஷிப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 34,200 ரூபாய் கிடைச்சிடும். அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 29,847. இதுதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்குது. அப்ப நம்மளோட ப்ராஃபிட் பெர் டேக்கு 4,353 ரூபாய். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருது. ஈவன் நம்ம 3ல 2 மேட்ச் கிளீன் லாஸ். ஸோ கிளீன் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. 1 or 2 கான்டெஸ்டாவது வந்துடும். இத்தனை ஆப்ல உங்களோட ஆப்போனன்ட்ஸ் வந்து நிறைய வந்து டிஃபரெண்டா வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 1 or 2 கான்டெஸ்டாவது வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிளீன் லாஸ் மோஸ்ட்லி ஆகாது. கிளீன் ஸ்வீப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கிளீன் ஸ்வீப் ஏதாவது ஒரு மேட்ச் ஆகிட்டா கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 4,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அது 1,20,000 சம்திங் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். இந்த மாதிரி சஃபுல் பண்ணி 4 மெம்பர்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க பிளே பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இதுதான். ஆனா ஒரே ஆப்ல பிளே பண்றப்போ அதுல உள்ள மைனஸ் என்ன நான் சொல்லிடுறேன். எதுக்காக மல்டிபிள் ஆப்ஸ்ல பண்ண சொல்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஆப்ல கொஞ்சம் யூசர்ஸ் கொஞ்சம் டஃபா வருவாங்க, சில ஆப்ல கொஞ்சம் வீக்கா வருவாங்க. அது ஒண்ணு. தென் 2வது, சில ஆப்ஸ்ல வந்து மல்டிபிள் கான்டெஸ்ட் உடனே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 699 ரூபா அப்படிங்கிற என்ட்ரி ஃபீஸை ஒருத்தர் டச் பண்ணி 15 அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 699 ரூபா கான்டெஸ்ட் 15 கான்டெஸ்ட்லயுமே அந்த ஒரு யூசரே இருப்பார். அந்த ஒரு யூசர் வின் பண்ணிட்டார் அப்படின்னா எல்லா 15 கான்டெஸ்ட்டுமே அவர் வின் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கான்டெஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். எந்தெந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணும், மைஃபேப் லெவல்னா எது, விசல் லெவல்னா எது, பேட் பால் லெவல்னா எது, ஸ்போர்ட்ஸ் எதுன்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். அந்த கான்டெஸ்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்டெஸ்ட்டை வச்சு நீங்க கரெக்டா ஒரு நாளைக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் 3 மேட்சுக்குமே பயன்படுத்தணும். என்னை கேட்டா மாசம் முழுக்குமே அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய தப்புலாம் என்னன்னு நான் சொல்லிட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு முதல் மேட்ச் 34,200 ரூபா ஜெயிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் மீதி 2 மேட்சை கட்டணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அந்த மேட்ச் நீங்க லாஸ் ஆயிட்டீங்க அல்லது நீங்க போட்ட அமௌண்ட் நம்ம சொன்ன கால்குலேஷன், அதாவது அந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்,
ஒரு 14,000 ரூபாய், ஒரு 4,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துட்டா கூட ஒரு நாளைக்கு நமக்கு தேவை 4,000 ப்ராஃபிட் தான், அதோட நிறுத்திடணும். நம்ம என்ன தெரியுங்களா பிளான் பண்ணுவோம், திரும்பவும் அடுத்த மேட்ச் கட்டுவோம், திரும்பவும் அடுத்த மேட்ச் 3 மேட்சுமே கட்டுவோம். அந்த தப்ப பண்ணக்கூடாது. முதல் மேட்ச் தான் அடுத்த 2 மேட்ச் நீங்க கட்டணுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேலிட் பாயிண்ட், அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை ஒரு நாளைக்கு இந்த 4,000 ரூபாய் ப்ராஃபிட். இந்த 4,000 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா அதோட அதுக்கப்புறம் அடுத்த 2 மேட்சை நம்ம பிளே பண்ண கூடாது, எவ்வளவு நல்லா தெரிஞ்ச மேட்சா இருந்தாலும். இன்கேஸ் மதியம் 2 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு, 7 மணிக்கு ஐபிஎல் இருக்கு, 9 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கு, இதுதான் உங்களோட டுடே ஷெட்யூல்னு வச்சுக்கோமே. அந்த 2 மணி மேட்ச்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஐபிஎலுக்கு நீங்க பிளே பண்ணவே கூடாது. நமக்கு நல்லா தெரியும் ஐபிஎல்ல தான் நல்லா பண்ண ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அது நல்ல தெரிஞ்ச டீம் தானே சொல்லி அதுல கட்டுவீங்க. நல்லா தெரிஞ்ச டீம் தான் நிறைய முறை நமக்கு காலை வாரி விடும். ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேவை ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய், மாசம் 1,00,000 ரூபாய். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் நம்ம போகணும். இது ஒரு வேலிட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம அதிகமா வின் பண்ணிட்டோம், நமக்கு நிறைய காசு இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மாத்திடுவீங்க. அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க, ஒரு மேட்சுக்கு 9,000, ஒரு மேட்சுக்கு 10,000ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கையில எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அந்த மாசம் முழுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு 5 நாள்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை நீங்க பாத்துருவீங்க. அந்த 5 நாள்லயே கிட்டத்தட்ட நீங்க நினைச்ச ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 80,000 90,000 வந்திருக்கு, ஒரு 40,000 வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 70,000 வச்சு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த 70,000 வச்சு அந்த 70,000 3ஆ பிரிச்சு நீங்க பிளே பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னைக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 15 நாள், 20 நாள், 30 நாள் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரிச்சுக்கணும். அந்த நாளை பிரிச்சுக்கணும். அந்த நாள் முழுக்க அதே அமௌண்ட் தான், அதே கான்டெஸ்ட் தான், அப்படிதான் நீங்க பிளே பண்ணணும். அப்படி நீங்க பிளே பண்றப்பதான் உங்களால மந்த் எண்ட்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனநல இதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஆசைகள் கண்டிப்பா வரும். அது கொஞ்சம் அதிகமா மணி வருது அப்படிங்கிறப்போ ஆசைகள் அதிகமாக கொஞ்சம் அதிகமா கட்டலாம். நம்ம நல்லா தானே டீம் போறோம், நமக்குள்ளே ஓவர் கான்ஃபிடன்ட் வந்துடும். வின் பண்ணிட்டோம், 3 நாள் வின் பண்ணிட்டோம், நம்ம நல்லா டீம் போட்டுட்டு இருக்கிறோம், சூப்பரா டீம் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து போட்டேன், சூப்பரா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட்ல தான் போய் முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பணம் நிறைந்த ஒரு 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 மாய வித்தைன்னே சொல்லலாம். அதை கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய நம்ம ப்ராஃபிட்டோட வெளியே போகலாம். கொஞ்சம் தடுமாற்றமோ அல்லது கொஞ்சம் ஆசைகளோ வந்துட்டு அப்படின்னா நிறைய லாஸ்ல தான் போய் முடியும். திரும்ப திரும்ப நான் சொல்றது, இதுல மணி இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஒரு கேம், உங்களை அடிமையாக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ யோசிச்சு நீங்க பிளே பண்ணணும். கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிகளை நீங்க பயன்படுத்துங்க. உங்களை நீங்க லாஸ்ட்ல இருந்து கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரிகவர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன விதத்துல நீங்க பாருங்க, நான் உங்களோட சைட்ல எல்லாமே எந்தெந்த கான்டெஸ்ட் எந்தெந்த ஆப் எல்லாமே சொல்றேன். இப்போ இதுல சில பேர் மை மாஸ்டர் 11 கொஞ்சம் நல்லா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு, அதுல நான் பிளே பண்றேன், அதுக்கான கான்டெஸ்ட் சொல்லுங்க அப்படின்னா நானும் அதில் பிளே நான் ஒரு 4 ஆப்ல மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 5வது மை மாஸ்டர் 11 ஆப்ல கூட இந்த என்ட்ரி பேஸ்ல சப்போஸ் சில பேர் எனக்கு பேட் பால் 11ல வந்த யூசர்ஸ் திரும்ப திரும்ப வர்றாங்க, அப்ப நான் பேட் பால் 11 ஒமிட் பண்ணிட்டு நான் மை மாஸ்டர் 11க்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு கான்டெஸ்ட் சொல்றேன். 688 4 மெம்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2,500, 630 ஃபர்ஸ்ட் 2,100, 495 ஃபர்ஸ்ட் 1,800, 450 ஃபர்ஸ்ட் ஒரு 1,500, 419 ரூபாய் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒரு 1,450. ஸோ ஓவராலா நீங்க 2,682 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே வின் பண்ணீங்கன்னா ஒரு 9,350 ரூபாய் வரும். ஸோ இது மை மாஸ்டர் 11க்கான ஒரு என்ட்ரி ஃபீஸ். ஏன்னா நான் விளையாடுற 5 ஆப்போட டீடைல்ஸ் அதில் நான் சொல்லிட்டேன். இதுல நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, இப்போ நான் உங்களோட வீடியோ பாக்குறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் நான் பயன்படுத்துறேன், அதே மாதிரி உங்களோட யூசர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க, பாக்குறவங்க எல்லாமே அதே கான்டெஸ்ட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது, கிளாஸ் எல்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் சொன்னது திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10,000 வச்சு இந்த என்ட்ரி ஃபீஸை பயன்படுத்தி நீங்க இப்படி பிளே பண்ணனா இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க கண்மூடித்தனமா இதையே பயன்படுத்தாம உங்கள்ட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 4 மெம்பர்ஸ்ல அதை 4ஆ பிரிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் ஒரு மேட்சுக்கு ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அப்போ ஒரு நாளைக்கு 3 மேட்ச் 3000 இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த 1000 ரூபாயை தான் சஃபுல் பண்ணி தான் போடணும். எடுத்தோன்னு 1000 ரூபாய் தூக்கிட்டு போய் ஒரே ஆப்ல ஒரே கான்டெஸ்ட்ல கட்டக்கூடாது. புரியுதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் 4 மெம்பர்ஸை
ஒரு 3 கான்டெஸ்ட் அல்லது 4 கான்டெஸ்ட் ஒரு ஆப்ல வர மாதிரி கட்டணும். அப்ப 4 ஆப்னா ஒரு 12 கான்டெஸ்டாவது மினிமம் நீங்க கட்டணும். அந்த 3000 ரூபாயை 4 ஆப்லையும் சேர்த்து 4 மெம்பர்ஸ்ல ஒரு 12 கான்டெஸ்ட்டை நீங்க கட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிகளை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை நீங்க உள்வாங்கி அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளே பண்ணாதான் முடியும். நாங்க சொன்னதை மேலோட்டமா கேட்டுட்டு ஏனோ தானோன்னு சொல்லி நீங்க பிளே பண்ணீங்கன்னா எல்லா அமௌண்ட்டும் லாஸ் தான் ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டஜிகளை கரெக்டா பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 3 மேட்ச், அதுல முதல் மேட்ச் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 மேட்ச் தயவு செஞ்சு பிளே பண்ணக்கூடாது. அன்றைய நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து நீங்க வெளியே போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டோட்டலா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்திங்கன்னா மந்த் அண்ட் மந்த் உங்களால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும், நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். கொஞ்சம் கோட்டை விட்டாலும் உங்களுக்கு மைனஸா போறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலி பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேபி ஏதாவது டவுட் உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து என்னோட ப்ரிவியூ வீடியோல நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா டெலிகிராம் குரூப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜா போட்டுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்துங்க. உங்களோட வெற்றி கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ.